ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,30,769 காலி பணிகளை நம்ம இந்தியா முழுக்க அறிவிச்சிருக்காங்க. நமக்கு தமிழகத்திலுமே 10,000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் இருக்கு. ஸோ இந்த ரயில்வே துறையிலேருந்து இந்த குரூப் டி வேலை வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தான் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. வெறும் 10ஆம் வகுப்பு தகுதிக்கு நம்ம இதில் எப்படி 10ஆம் வகுப்பு படித்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா விஓ போஸ்டிங் நம்மளால போக முடியுமோ அதற்கான சம்பள பேசிக்ஸ் 18,000, அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் பே 18,000 அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குரூப் டி அப்படின்றது சூப்பரான அருமையான வேலை வாய்ப்புங்க. ஒரு 1 இல்லை 2 இல்லைங்க, 17 விதமான வேலை வாய்ப்புகள். நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வேலை வாய்ப்பை நம்ம பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1,30,769 காலி பணிகள் வெறும் 10ஆம் வகுப்பு தகுதிக்கு. அதே மாதிரி ஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேலாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த 1,30,769 காலி பணிகள் நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ காலி பணிகள், எல்லா டீட்டெயிலும் வீடியோக்குள்ள முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் ஐடிஐ படிச்சுதான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். என்னென்ன கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்ல ஒரு 11,768 காலி பணிகள், அசிஸ்டன்ட் பிரிட்ஜில் 913, அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா 7,284, அசிஸ்டன்ட் டிப்போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,694ங்க, அசிஸ்டன்ட் லோகோ செட்ல 2,204 வேகன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 17 விதமான காலி பணிகள். ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ட்ராக் மெயின்டனர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ்ல வந்து ஒர்க் ஷாப்பு, அசிஸ்டன்ட் ஒர்க்ஸு, அசிஸ்டன்ட் டிஆர்டி, டிஎல்ஏசி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷினு, அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம், இந்த மாதிரி நிறைய விதமான பதவிகள் இருக்குதுங்க. இதில் ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத்தர்ன் ரயில்வேல, அதாவது சவுத்தர்ன் ரயில்வேல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 9,579 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத்தர்ன் ரயில்வேல மட்டும் தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க. எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோம். நம்மளோட மார்க் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து அலாட்மெண்ட் ஆயிரும். ஸோ ஒரு அருமையான சூப்பரான வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதற்கு மெயில் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 35 கிலோ வெயிட்டை வந்து நீங்கள் வந்து 100 மீட்டருக்கு 2 நிமிஷத்தில் தூக்கிட்டு போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவுமே நம்ம பண்ணணும். முக்கியமாக இதுக்கு 10ஆம் வகுப்பு தகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதுங்க. 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எப்படி எக்ஸாம் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. அதற்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின், மேக்ஸ்ல ஒரு 25, ரீசனிங் இன்டெலிஜென்ட்ல ஒரு 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 20ங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். ஸோ 100 மார்க் நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம். 90 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. இதற்கான சம்பளத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 பெர் மந்த். 7th சிபிசி படி 18,000 பெர் மந்த். இது வந்து பேசிக் பேங்க. ப்ளஸ் இது கூட ஹச்ஆர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46% இருக்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 29,000 30,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 100 மார்க் வைப்பாங்க. என்னென்ன சிலபஸ் அப்படின்றத சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇடி டெஸ்ட் சொன்ன இல்லைங்களா, 35 கிலோ தூக்கிட்டு போகணும், 1 கிலோமீட்டர் 4 நிமிஷத்தில் ஓடணும், அந்த விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இவ்வளோதாங்க சிம்பிளா. இந்த 2 ஸ்டெப்பை முடிச்சிட்டாலே நமக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 250 ரூபாயும், மற்ற எல்லாருக்கும் 500 ரூபாயும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நம்ம கட்டி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பியில் வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு ஃபோட்டோ சைனு எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு ஃபர்தராக உங்களோட டாக்குமெண்ட், அதாச்சும் உங்கள் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை
பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு இதற்கான நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டார்டிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. பிப்ரவரிக்குள்ள ஒரு 10-15 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் மார்ச் அண்ட் ஏப்ரல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கணும். இப்போ சிலபஸ் சொல்லிட்டோம். இதான் சிலபஸ் அப்படின்னா என்னென்ன டாபிக் கேட்பாங்க, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன், ஆர்பிஎஃப் ரெக்யர்மெண்ட், அதே மாதிரி அப்ளை ஆன்லைன் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த லிங்க்கை நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதில் வந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஈஸியாக இருக்கா அப்படிலாம் உங்களுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 10ஆம் வகுப்பு அதுவுமே எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தகுதி தான் கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு 10,000 காலி பணங்கள், இந்தியா முழுவதும் 1,00,000 காலி பணங்கள் இருக்கு. ஸோ நம்ம அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணி ஏதோ ஒரு மார்க் எடுத்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து இதில் வேலை வாங்கிடலாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்த உடனே நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன்.